ஹாய் மக்களே! இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி ஒரு செம ஹாரர் த்ரில்லர் மூவி தாங்க. இந்த படம் சமீபத்துல தெலுங்குல ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் அடிச்ச ஈசாங்கிற படத்தோட முழு கதை விளக்கம் தாங்க. ஆத்மாக்கள் உண்மையிலே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த படம் ஒரு விசித்திரமான பதில் சொல்லுதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போக. கதை ஆரம்பிக்கும்போது ஒரு 4 சின்ன பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு அவ ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப அப்பாவே ஒரு டவுட் ஒன்று கேட்குறான். ஏய், நிஜமாவே ஆத்மாக்கள் இருக்குமா? நேற்று எங்க பக்கத்து வீட்டு பாட்டி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டானோ, அவ ஆத்மா அவ ஃப்ரெண்டு உடம்புக்குள்ள புகுந்து அவளையும் தற்கொலை பண்ணிக்க வச்சுதுன்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையன், போடி, இந்த பாட்டிங்களுக்கு வேலையே இல்லை, அதான் இப்படி கதை விடுறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போறான். சீன் கட் பண்ணா நடுராத்திரி ஒரு சின்ன பொண்ணு சுடுகாட்டுல ஒரு சமாதி மேல உட்காந்து யாரோ கூட பேசுற மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறா. இதை பார்த்து அவங்க அம்மா பயந்து போய் மறுநாள் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாபாவை கூட்டிட்டு வரா. அந்த பாபா செம்ம கெத்தா வந்து உன் பொண்ணு உடம்புக்குள்ள ஒரு கெட்ட ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைய ஒரு கட்டில கட்டி போட்டு கொடூரமா சாட்டையால அடிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த தாயோட கதலை கூட கேட்காம அந்த சின்ன பொண்ணு அந்த அடியிலேயே துடி துடிச்சு இறந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ ப்ரெசன்ட் டைமுக்கு வருது. வருஷங்கள் ஓடி ஆரம்பத்தில் நாம பார்த்த அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண், நைனா, வினய், அபர்ணா இவங்க இப்போ பெரியவங்களாகி அதே ஊருக்கு போறாங்க. நைனா ஒரு செம போல்டான பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு இறந்ததுக்கு காரணமான போலி பாபாக்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. ஒரு வழியா போலீஸ் உதவியோட அந்த போலி பாபாவை ஜெயிலுக்கும் அனுப்புறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஆதிதேவ் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி தெரிய வருது. இவர் அமெரிக்கால பெரிய டாக்டரா இருந்தவர். ஆனா இப்போ இந்தியா வந்து ஆத்மாக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. நைனா நேரா போய் ஆதிதேவ் கிட்ட மோதுறா. நீங்க ஒரு டாக்டர், நீங்க போய் இதெல்லாம் நம்பலாமான்னு கேட்குறான். அதுக்கு ஆதிதேவ் சிரிச்சுக்கிட்டே ஒரு சேலஞ்ச் பண்றார். பேய்கள் இல்லைன்னு நீங்க நம்புனா அந்த பாலடைஞ்ச பங்களால 3 நாள் தங்குங்க, தங்கிட்டு உயிரோட வந்தா நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 4 பேரும் அந்த பங்களாவுக்கு நேரா போறாங்க. ஆனா அங்க போனதுல இருந்தே அபர்ணாவுக்கு ஒரு பயங்கரமான உருவங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தரை சுத்தியால அடிச்சு கொள்ற மாதிரியும் ஒருத்தர் தூக்குல தொங்குற மாதிரியும் கொடூரமான காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அங்க ஒரு கழுகி போன வாசனையும் வருதுங்க. ஆனா அத்த 3 பேருக்கும் இது தெரியவே இல்லை. இதுக்கிடையில இவங்க கார்ல வரும்போது ஒரு விபத்து நடந்திருக்கும். இவங்க கார் மோத போய் புண்ணியாவதி அப்படிங்கிற ஒரு லேடி பள்ளத்துல விழுந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட ஆத்மா ஒரு ஆள் உடம்புக்குள்ள போகுது. இந்த 4 பேரையும் பழிவாங்க தொடர்த்துது. ஆனா ஆதிதேவ் அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி தடுத்துட்டு இருக்காரு. 2வது நாள் கல்யாண் வானத்தை பார்த்தா அங்க 2 சூரியன் தெரியுது. அதே மாதிரி நைனாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கண்ணாடியை பார்த்தா அவ மூஞ்சி கருகி போன மாதிரி தெரியுது. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு மாய உலகத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. திடீர்னு ஒரு இருட்டு வருவோம். வினய் அப்புறம் அபர்ணாவை கண்ணு முன்னாடியே இழுத்துட்டு போயிருதுங்க. இதை பார்த்ததும் நைனாவும் கல்யாணம் பயந்து போய் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஒரு பெரிய அருவிக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அங்கேயும் அந்த கருப்பூர்வ வந்து கல்யாணையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடுதுங்க. நைனா தனியா நின்று கதறி அழுதுட்டு இருக்கும்போது அங்க ஆதிதேவ் வராரு. நைனா கேட்குறான், எதுக்கு இந்த பேய்கள் எங்களை கொல்லுது, எங்களை காப்பாற்றுவேன்னு கெஞ்சிறான். அப்பதான் ஆதிதேவ் அந்த உண்மையை உடைக்கிறாருங்க. நைனா, அந்த கருப்பு உருவம் பேய் கிடையாது, அது யமன். அது உங்களை கொல்ல வரல, உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கு. ஏன்னா நீங்க 4 பேரும் 3 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த கார் விபத்துல இறந்துட்டீங்க அப்படின்னு உண்மையை உடைக்கிறாரு. ஆமாங்க, அந்த விபத்து நடந்தப்போ இவங்க கார் பள்ளத்துல விழுந்து 4 பேருமே செத்துட்டாங்க. அப்புறம் கார் எரிஞ்சப்போ செத்ததுனால அதான் அவளுக்கு எரிஞ்ச வாசனை வந்தது. கல்யாண் தண்ணிக்குள்ள மூழ்கி செத்தான். அதான் அவனுக்கு வானம் தண்ணிக்குள்ள இருந்து பாக்குற மாதிரி 2 சூரியனா தெரிஞ்சுது. இவங்க 4 பேரும் செத்ததை அவங்களே உணரல. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்து மேல இருந்த ஆசை அவங்கள ஒரு பிரம்மையிலேயே வச்சிருந்தது. நைனா இப்பதான் அவளோட உடலை அங்க அருவிக்கு கீழே பாக்குறான். அவளோட ஆத்மாவுக்கு இப்போ உண்மை எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஆதிதேவ் அவளை அமைதியா மேனுலகத்துக்கு போக சொல்றாரு. ஆனா நைனா அவளோட அம்மாவை கடைசியா ஒரு முறை பார்க்கணும்னு போய் பாக்குறான். அங்க அவ போட்டோவுக்கு அவங்க அம்மா மாலை போட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததுமே நைனா மனசு உடையிறா. ஆனா வேற வழியே இல்லாம இந்த கருப்பு உருவத்தோட அவ கிளம்புறதோட இந்த படம் இங்க முடியுதுங்க. என்ன மக்களே, நம்ம உயிரோட தான் இருக்கோமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருச்சுல இந்த படம். இந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.